இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது ஒன்னா ரெண்டா? பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம அதை வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால எதையுமே நம்ம பெரிதுபடுத்தினதே கிடையாது. ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறேன். நான் கொஞ்சம் சுயநினைவு இருந்தப்ப பத்திரிகையாளர் கேட்டான், சார் இதுல PMK தலையிட்டு இருக்குமா, சதி செய்திருக்குமா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை கொல்ல முயற்சித்தார்களா? நான் அவனை கடுமையா கோபிச்சேன். என்னப்பா தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல. இப்ப போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க, நாம போராடி இருக்கணும்னா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம போராட்டம் நடத்தி அவன் மேல FIR போட வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதுனால வந்த விளைவுதான் இது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. இது நான் மறுபடியும் சொல்றேன், இதுல BJP RSS எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள்